ஓணம் பண்டிகையொட்டி கேரள மாநிலம் திருச்சூரில் புலிக்களி எனப்படும் புலியாட்டம் 4 மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 500க்கும் மேற்பட்டோர் புலியாட்டம் ஆட அதனை லட்சக்கணக்கானோர் கண்டு ரசிக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது ஓணத்தை முன்னிட்டு திருச்சூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த புலிக்களி நடனத்தை இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் உற்சாகமாக கண்டுகளித்துட்டு வராங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா ஓணம் முடிந்து 4வது நாள் திருச்சூர் மாவட்டத்துல புலிக்களி அப்படின்ற இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய நடன கலைஞர்கள் தனது உடலில் புலி வேடம் அணிந்து நடனமாடியவாறு இங்க இருக்கக்கூடிய மைதானத்தை சுற்றி வருவாங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சம். மேலும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளை சேர்ந்த நபர்கள் குழுக்களாக பிரிந்து இந்த புலிக்களி நடனத்திற்கு வருவாங்க. ஒரு குழுவுக்கு 51 நபர்கள் புலிவேஷம் அணிஞ்சிருப்பாங்க. அதே போல இந்த ஆண்டு 7 குழுக்கள் இந்த புலிக்களி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட நபர்கள் புலிவேடம் அணிந்து உற்சாகமாக நடனமாடி வரக்கூடிய சூழல்ல இதனை காண லட்சக்கணக்கான மக்கள் குவிஞ்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க திருச்சூர் மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய பாலக்காடு, மலப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக வெளியூர்களுக்கு பணிக்கு வேலைக்காக சென்றவர்கள் கூட வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த புலிக்களி நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் உற்சாகமாக கண்டுகளிச்சுட்டு வர்றாங்க. குடும்பமாக இங்க ஒவ்வொரு குழுவும் செல்ல அவர்களுடன் நகர்ந்து செல்கிறார்கள். மேலும் இதற்காகவே பாத்தீங்கன்னா இந்த திருச்சூர் நகர் மைய பகுதியில போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக நடைபெற்று வரும் இந்த புலிக்களி ஆட்டத்தை பொதுமக்கள் உற்சாகமாக கண்டுகளிச்சுட்டு வராங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது நிறைவடைய இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.